சட்டமன்றத்திலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். அவர்கள் வெளியே செய்தியாளர்களை சந்திக்கும் காட்சிகளை பார்க்கலாம். அதற்குரிய அமைச்சர் தங்கமணி அவர்கள் பதிலளித்துக் கொண்டிருந்தார்கள். எரிசக்தி பதிலளித்துவிட்டு ஆயத்தீவு முதல்வருக்கு பற்றி பேசுகிற நேரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவைக்கு வந்தார்கள். அவர் வந்த பொழுது அமைச்சர் சொன்னார், இந்த மதுவிலக்கை பற்றி சில சொல்ல வேண்டுமானால் யார் யாரோ இன்றைக்கு எதுவும் சொல்லுகிறார்கள், ஆனால் முதலாக இந்த மதுவிலக்கை கொண்டு வந்தது உங்களுக்கெல்லாம் யார் என்று தெரியும் என்று அவ்வளவுதான் அவர் சொன்னார். ஆனால் உடனே முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறவர் எழுந்து, இதுவரையில் தமிழ்நாட்டிலே இளம் தலைமுறைகளுக்கு இந்த வரலாறுலாம் தெரியாது, எனவே இந்த மதுவிலக்கை யார் கொண்டு வந்தார்கள், அப்பொழுது என்னென்ன சொன்னார்கள் என்ற விவரத்தை எல்லாம் முழுக்க விவரமாக சொல்ல வேண்டும் என்று நான் அமைச்சரை கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று இவர் அவரை தூண்டிவிடுகிறது போல் பேசினார்கள். நான் உடனே எழுந்து கேட்டேன், அத்தகைய நிலையை முதலமைச்சர் விரும்புகிறார், எனக்கு ஒன்று ஆட்சேபனை இல்லை. ஆனால் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கை ரத்து செய்ததை பற்றி குறிப்பிடுகிறார்கள். ஆனால் மதுவிலக்கை ரத்து செய்ததை மதுவிலக்கை ஓராண்டு காலத்திலே கலைஞர் மீண்டும் கொண்டு வந்து விட்டார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மீண்டும் மதுவிலக்கை ரத்து செய்தார், மறுபடியும் எடுத்தார். அவர்தான் அன்றைக்கு ஏலம் விடுகிற நிலையெல்லாம் கொண்டு வந்தார். எனவே அதற்கு பிறகு இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளை ஓபன் செய்து வருகிற முதலமைச்சர் ஜெயலலிதா வரையில் நடந்த அத்தனை செய்திகளையும் கோர்வையாக சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நான் சபாநாயகரிடத்திலே அனுமதி கேட்டேன். ஆனால் அதற்கு சபாநாயகர் அவர்கள் அனுமதி தரவே மறுத்துவிட்டார்கள். எதிர்கட்சிகளை உட்கார வைத்துவிட்டு கையை கட்டிவிட்டு பேசுவதற்கு வாய்ப்பில்லாமல் சகட்டு மேனிக்கு எங்கள் மீது குற்றச்சாட்டை சொல்வதென்றால் என்ன? எனவே ஜெயலலிதா அவர்கள் மதுவிலக்கு கொள்கையிலே மகாத்மா காந்தியினுடைய பேத்தியை போல் அவ்வளவு உறுதியாக இருப்பதை போல பேசுகிறார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், மதுவிலக்கை தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் கலைஞர் கொண்டு வந்தார். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் தான் சிறு சேமிப்பு தலைவர். அவரே என்ன சொன்னார்? இருக்கிற நிதி நிலைமைக்கு மதுவிலக்கை கொண்டு வர தளர்த்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று சொன்னார்.